கடன்களின் சுமையால் நீங்கள் சோர்வடைந்து விட்டீர்களா? இரவில் கண்ணீரோடு படுக்கையில் புரண்டு தவிக்கிறீர்களா? தூக்கமின்மை உங்கள் அமைதியை உறிஞ்சுகிறதா? பயமுறுத்தும் கனவுகள் உங்கள் இரவுகளை நரகமாக்குகின்றனவா? இனி அழ வேண்டாம். இன்றிரவு பரலோகம் உங்களுக்கு பதிலளிக்கிறது. ஆம், உங்கள் கண்ணீரின் ஒவ்வொரு துளிக்கும் இன்று பதில் கிடைக்கும். உங்கள் இதயத்தை தயார் செய்யுங்கள். ஏனென்றால் இப்போது இந்த நொடியில் அதிதூதர்கள் தங்கள் சிறகுகளை விரித்து உங்களிடம் இறங்கி வருகிறார்கள். இது ஒரு சாதாரண நேரம் அல்ல, இது உங்கள் தலையெழுத்து மாறும் நேரம். நான் இப்போது 3 வலிமைமிக்க அதிதூதர்களை அழைக்கிறேன். இருளை கிழித்தெறியும் அதிதூதர் மைக்கேல், சுகமளிக்கும் தெய்வீக மருத்துவர் அதிதூதர் ரபேல், நற்செய்திகளைக் கொண்டு வரும் அதிதூதர் கேப்ரியல். இவர்கள் மூவரும் இப்போது உங்கள் அறையில் உங்கள் படுக்கையின் அருகில் நிற்கிறார்கள். இப்போது எப்பாத்தா என்னும் மாபெரும் சக்தி தூண்டப்படுகிறது. எப்பாத்தா என்றால் திறக்கப்படட்டும் என்று பொருள். இன்று உங்கள் அடைக்கப்பட்ட வாழ்க்கையின் கதவுகள் அனைத்தும் திறக்கப்படப் போகின்றன. உங்கள் இதயம், உங்கள் மனம், உங்கள் ஆன்மா அனைத்தும் இந்த தெய்வீக அதிர்வெண்ணை பெற இப்போது தயாராகிறது. நான் இப்போது அழைக்கிறேன் இறைவனின் மாபெரும் படைத்தளபதியான அதிதூதர் மைக்கேலின் சுடர்விடும் பட்டயம் இப்போது உங்கள் மீது இறங்கட்டும். நான் பிரகடனப்படுத்துகிறேன், உங்களைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு தீய சக்தியும், உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் ஒவ்வொரு இருளின் கட்டுகளும் இப்போது அறுக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டைச் சூழ்ந்துள்ள செய்வினைகள், பொறாமை பார்வைகள், முட்டுக்கட்டைகள் அனைத்தும் மைக்கேலின் பட்டயத்தால் சுக்குநூறாக உடைக்கப்படுகின்றன. உங்கள் வாழ்வை இருளில் தள்ள நினைத்தவர்களின் திட்டங்கள் இப்போது தவிடு பொடியாகின்றன. நீங்கள் இனி பயப்படத் தேவையில்லை. நான் கட்டளையிடுகிறேன், உங்கள் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் உள்ள இருள் அகன்று தெய்வீக ஒளியால் நிரம்பட்டும். எப்பாத்தா, எப்பாத்தா, எப்பாத்தா. உங்கள் ஆன்மீக தடைகள் அனைத்தும் இப்போது விலகட்டும். நான் உங்கள் மீது கர்த்தருடைய இரத்தத்தை, ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தை தெளிக்கிறேன். உங்கள் தொழில், உங்கள் வேலை, உங்கள் குடும்பம் ஆகியவற்றைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு சாபமும் இப்போது முறிக்கப்படுகிறது. தலைமுறை தலைமுறையாக உங்களை தொடரும் வறுமையின் சாபங்கள், நோயின் சாபங்கள் அனைத்தும் இப்போது அழிக்கப்படுகின்றன. இந்த நிமிடம் உங்கள் மனதை ஆக்கிரமித்துள்ள எதிர்மறை எண்ணங்கள், தோல்வி பயம் எல்லாமே வேரோடு பிடுங்கப்படுகின்றன. மைக்கேலின் கவசம் உங்களை மூடுகிறது. இனி எந்த ஒரு தீய சக்தியும் உங்கள் வீட்டின் வாசலை தாண்ட முடியாது. நான் பிரகடனப்படுத்துகிறேன், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். உங்கள் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கிறது. நான் ஆணையிடுகிறேன், உங்கள் இரவுகளை அச்சுறுத்தும் அந்தகாரத்தின் ஆவிகள் அனைத்தும் இப்போது உங்களை விட்டு விலகிச் செல்லட்டும். உங்கள் படுக்கை அறையில் படிந்துள்ள அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் இப்போது தீக்கிரையாகின்றன. தூக்கத்தை கெடுக்கும் தீய சக்திகள், உங்கள் காதுகளில் முணுமுணுக்கும் பிசாசின் குரல்கள் அனைத்தும் என்றென்றைக்குமாக மௌனமாக்கப்படுகின்றன. உங்கள் படுக்கையைச் சுற்றி பரலோகத்தின் காவல் தூதர்கள் நெருப்புச் சுவரைக் கட்டுகிறார்கள். நீங்கள் தூங்கும்போது எந்த ஒரு பயமும், எந்த ஒரு தீங்கும் உங்களை நெருங்காது. உங்கள் அறையின் காற்று தூய்மையாக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் சுவாசம் அங்கே நிரம்புகிறது. உங்கள் மூதாதையர் காலத்திலிருந்து தொடரும் கர்ம வினைகள், தீர்க்கப்படாத கடன்கள், ஆன்மீக பாரங்கள் அனைத்தையும் நான் இப்பொழுது மைக்கேலின் பட்டயத்தைக் கொண்டு துண்டிக்கிறேன். நீங்கள் இனி பழைய பாவங்களின் சுமையை சுமக்க வேண்டியதில்லை. உங்களை முடக்கிப் போட்ட அந்த கண்ணுக்குத் தெரியாத சங்கிலிகள் இப்போது உடைந்து விழுகின்றன. நீங்கள் சுதந்திரமானவர். உங்கள் ஆத்மா இப்போது இலகுவாகிறது. இருளின் பிடியில் இருந்த உங்கள் ஆற்றல் மீண்டும் உங்களுக்கே திரும்புகிறது. நீங்கள் ஒரு புதிய பிறவி எடுக்கிறீர்கள். வெற்றி உங்களை தேடி வருகிறது. தடைகள் அனைத்தும் சாம்பலாகின்றன. எப்பாத்தா, உங்கள் மூளை, உங்கள் நரம்புகள், உங்கள் சிந்தனைகளை இருளாக்கிய அத்தனை குழப்பங்களும் இப்போது விலகுகின்றன. உங்களை மனச்சோர்வுக்குள் தள்ளிய அத்தனை மாயைகளும் கலைகின்றன. நீங்கள் தெளிவாக சிந்திக்கப் போகிறீர்கள். உங்கள் முடிவுகளில் இறைவனின் ஞானம் ஒளிரும். உங்களை வீழ்த்த நினைத்தவர்களின் கண்கள் முன்பாக நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். மைக்கேலின் நீதியின் தராசு உங்களுக்கு சாதகமாக திரும்புகிறது. உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு கசப்பான அனுபவமும் இனி இனிமையான வெற்றியாக மாறப்போகிறது. நான் கட்டளையிடுகிறேன், முழுமையான ஆன்மீக தூய்மை உங்கள் மீது இப்போது இறங்குகிறது. இப்போது அதிதூதர் கேப்ரியல் உங்களை நெருங்குகிறார். நற்செய்திகளின் தூதன் உங்கள் வாழ்க்கையின் நிதி புத்தகங்களை திறக்கிறார்.
நான் பிரகடனப்படுத்துகிறேன், உங்களை உறங்க விடாமல் செய்யும் அந்த மலை போன்ற கடன்கள் இப்போது கரையத் தொடங்குகின்றன. வங்கிக் கடன்கள், கிரெடிட் கார்டு நிலுவைகள், தனிநபர் கடன்கள் அனைத்தும் தீர்க்கப்படுவதற்கான வழிகள் இப்போது திறக்கப்படுகின்றன. எப்பாத்தா, எப்பாத்தா, எப்பாத்தா! உங்கள் நிதி வாசல்கள் அகலத் திறக்கப்படட்டும். எங்கிருந்தோ எதிர்பாராத திசைகளிலிருந்து பணம் உங்களை நோக்கி வரத் தொடங்குகிறது. உங்கள் வங்கிக் கணக்குகள் ஆசீர்வாதத்தால் நிரம்பி வழியப் போகின்றன. வறுமையின் ஆவியே, நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், இவர்களை விட்டு அகன்று போ. வேலைவாய்ப்பின்மை, வியாபார நஷ்டம், பண முடக்கம் அனைத்தும் இந்த நொடியில் அழிக்கப்படுகின்றன. கேப்ரியலின் ஒளியால் புதிய தொழில் வாய்ப்புகள், பதவி உயர்வுகள், எதிர்பாராத லாபங்கள் உங்களை தேடி வருகின்றன. உங்கள் பணப்பையை இறைவன் ஆசீர்வதிக்கிறார். அவர் சாராளின் வாழ்க்கையை எப்படி ஆசீர்வதித்தாரோ அதேபோல உங்கள் வாழ்விலும் நீண்ட நாட்களாக நீங்கள் காத்திருந்த அந்த நிதி அற்புதம் இப்போது நிகழ்கிறது. நீங்கள் கடனாளியாக இருப்பதிலிருந்து மாறி மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் நிலைக்கு உயரப்போகிறீர்கள். உங்களிடமிருந்து திருடப்பட்ட பணம், உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான சொத்துக்கள், ஏமாற்றப்பட்ட செல்வங்கள் அனைத்தும் உங்களிடமே திரும்பி வர நான் ஆணையிடுகிறேன். உங்கள் நியாயமான வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. நீதிமன்றத் தடைகள், அரசு தடைகள் அனைத்தும் உடைகின்றன. எப்பாத்தா! பணத்தை ஈர்க்கும் காந்தமாக உங்கள் கைகள் மாறுகின்றன. நீங்கள் தொடுவதெல்லாம் பொன்னாகப் போகிறது. வறண்ட நிலத்தில் நீரூற்றை உருவாக்குபவர் உங்கள் வறண்ட நிதி நிலையிலும் இன்று ஒரு மாபெரும் நீரூற்றை உருவாக்குகிறார். உங்கள் உழைப்புக்கு 100 மடங்கு பலன் கிடைக்கப் போகிறது. உங்கள் எதிர்காலம் குறித்த அத்தனை நிதி பயங்களும் இப்போது ஒழிக்கப்படுகின்றன. பிள்ளைகளின் படிப்புச் செலவுகள், திருமணச் செலவுகள், மருத்துவ கட்டணங்கள் என்று உங்களை அச்சுறுத்தும் ஒவ்வொரு பில்லும் கட்டப்படுவதற்கான பணம் உங்கள் கைக்கு வரப்போகிறது. பரலோக கருவூலத்தின் சாவிகள் உங்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றன. நீங்கள் இனி பணத்திற்காக அலைய மாட்டீர்கள். பணம் உங்களை தேடி வரும். அதிதூதர் காப்ரியலின் ஆசீர்வாதத்தால் உங்கள் வாழ்வில் வறுமை என்ற சொல்லுக்கே இனி இடமில்லை. வளம், செழிப்பு, ஐஸ்வர்யம் ஆகியவை உங்களை சூழ்ந்து கொள்கின்றன. நீங்கள் உறங்கும்போது கூட உங்கள் செல்வம் பெருகும். உங்கள் முதலீடுகள் பன்மடங்கு லாபத்தை தரும். உங்கள் வியாபாரத் தடைகள் தகர்க்கப்படுகின்றன. உங்களுக்கு எதிராக பின்னப்பட்ட பொருளாதார சதித்திட்டங்கள் அனைத்தும் முறியடிக்கப்படுகின்றன. நான் பிரகடனப்படுத்துகிறேன், இறைவன் உங்கள் குடும்பத்தின் மீது செல்வ மழையை பொழிகிறார். இது ஒரு மாயை அல்ல, இது இன்று நிகழும் ஒரு தெய்வீகத் தலையீடு. உங்கள் கண்ணீர் எல்லாம் வைரங்களாக மாறப்போகின்றன. உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன்பாக நீங்கள் ஒரு ராஜாவைப் போல, ஒரு ராணியைப் போல வாழப்போகிறீர்கள். நீண்ட காலமாக விற்க முடியாமல் தவிக்கும் சொத்துக்கள் இப்போது நல்ல விலைக்கு விற்கப்படப் போகின்றன. வாங்க நினைத்த நல்ல வீட்டை, வாகனத்தை நீங்கள் வாங்கப் போகிறீர்கள். எப்பாத்தா! உங்கள் கனவுகள் அனைத்தும் நனவாகப் போகின்றன. கேப்ரியலின் எக்காலச் சத்தம் உங்கள் வாழ்வில் உள்ள அத்தனை வறுமைச் சுவர்களையும் எரிகோவின் சுவர்களைப் போல தகர்த்து எறிகிறது. நீங்கள் செல்வச் செழிப்பின் புதிய பரிமாணத்திற்குள் நுழைகிறீர்கள். உங்கள் பணப்பையில் இறைவனின் ஆசீர்வாதம் நிரந்தரமாக தங்கிவிடுகிறது. நீங்கள் தொடங்கும் எந்த ஒரு புதிய முயற்சியும் மாபெரும் வெற்றியை அடையும். நிதி நெருக்கடியால் ஏற்பட்ட உங்கள் மன உளைச்சல் அனைத்தும் இப்போது காற்றோடு காற்றாக மறைகிறது. பணமில்லாமல் நீங்கள் பட்ட அவமானங்கள், சிந்திய கண்ணீர் துளிகள் அனைத்தையும் இறைவன் எண்ணி பார்த்திருக்கிறார். அதற்கான ஈடு செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது. இரட்டிப்பான நன்மைகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்கள் கைகளில் படும் ஒவ்வொரு சிறு தொகையும் பன்மடங்காக பெருகும். கேப்ரியலின் நற்செய்தி இன்று உங்கள் செவிகளில் ஒலிக்கிறது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், உனது குறைகள் அனைத்தும் இன்று நிறைவாகின்றன. எப்பாத்தா! நிதி விடுதலை உங்களை வந்து சேர்கிறது. இப்போது சுகமளிக்கும் தெய்வீக மருத்துவரான அதிதூதர் ரபேல் உங்களைத் தொடுகிறார். நான் பிரகடனப்படுத்துகிறேன், பல மாதங்களாக, பல வருடங்களாக உங்களை வதைத்துக் கொண்டிருக்கும் தூக்கமின்மை என்னும் கொடிய நோய் இந்த நொடியில் அழிக்கப்படுகிறது. ரபேலின் குணமாக்கும் கரங்கள் உங்கள் தலையைத் தொடுகின்றன. உங்கள் மூளையில் உள்ள ஒவ்வொரு நரம்பும், ஒவ்வொரு செல்லிலும் இப்போது தெய்வீக அமைதி பாய்கிறது. எப்பாத்தா! 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 அடைபட்டிருக்கும் உங்கள் நரம்பு மண்டலம் இப்போது தளர்த்தப்பட்டு ஓய்வு பெறுகிறது. நீங்கள் ஒரு குழந்தையைப் போல ஆழ்ந்து உறங்கப் போகிறீர்கள். உங்கள் கண்களை
பார்வை இழக்கச் செய்த நோயிலிருந்து தோபியத்தை எப்படி அதிதூதர் ரபேல் குணமாக்கினாரோ, அதேபோல உங்கள் தூக்கமின்மையிலிருந்து உங்களை அவர் இப்போது குணமாக்குகிறார். உங்கள் கண்களில் குளிர்ந்த களிம்பு தடவப்படுகிறது. உங்கள் மனதை உலுக்கும் கவலைகள், நாளைய தினத்தை பற்றிய பயங்கள், பழைய கசப்பான நினைவுகள் அனைத்தும் இந்த நிமிடம் உங்களை விட்டு விலகுகின்றன. 333 என்னும் தெய்வீக எண் உங்கள் ஆழ்மனதில் இப்போது பதியப்படுகிறது. 333 இந்த அதிர்வெண் உங்கள் உடலை முழுமையான தளர்வு நிலைக்கு கொண்டு செல்கிறது. பயமுறுத்தும் கொடிய கனவுகள், இரவில் ஏற்படும் பதற்றம், திடீரென்று விழித்துக் கொள்ளும் நிலை, மூச்சுத் திணறல் அனைத்தும் இப்போது உங்களை விட்டு நிரந்தரமாகச் செல்கின்றன. உங்கள் ஆழ்மனதில் பதிந்துள்ள அதிர்ச்சிகள், காயங்கள், தீர்க்கப்படாத துக்கங்கள் அனைத்தையும் அதிதூதர் ரபேல் தனது குணமாக்கும் ஒளியால் கழுவித் தூய்மையாக்குகிறார். நான் கட்டளையிடுகிறேன், இனி உங்கள் கனவுகள் அனைத்தும் தேவதூதர்களின் செய்திகளாக, அழகான அமைதியான தரிசனங்களாக மாறும். இருளின் அரக்கர்கள் உங்கள் கனவுகளில் நுழைய முடியாது. பரலோகத்தின் அமைதி உங்கள் படுக்கையை ஆக்கிரமிக்கிறது. மருத்துவர்களின் அறிக்கைகளைக் கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். குணப்படுத்த முடியாது என்று சொல்லப்பட்ட நோய்கள், நாள்பட்ட வலிகள், உடல் சோர்வு, மனச்சோர்வு, டிப்ரெஷன், பதற்றம், ஆன்சைட்டி அனைத்தும் ரபேலின் குணமாக்கும் எண்ணெயால் இப்போது சுகமடைகின்றன. உச்சி முதல் உள்ளங்கால் வரை உங்கள் உடலின் ஒவ்வொரு உறுப்புக்கும் நான் கட்டளையிடுகிறேன். குணமடையுங்கள். இதயம் சீராகத் துடிக்கட்டும். இரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்குத் திரும்பட்டும். நரம்புகள் அமைதியாகட்டும். உங்கள் உடல் இறைவனின் ஆலயமாக முழுமையான ஆரோக்கியத்துடன் மிளிரப்போகிறது. 333 333 இந்த தெய்வீக எண்களின் அதிர்வு உங்கள் படுக்கையறையில் ஒலிக்கிறது. உங்கள் உடலின் கடிகாரம் மீண்டும் இயற்கையான சுழற்சிக்குத் திரும்புகிறது. இரவு வந்தவுடன் உங்கள் கண்கள் தானாகவே அமைதியைக் கோரும். உங்கள் உடல் தன்னைத் தானே குணப்படுத்திக் கொள்ளும். மருந்துகள் மற்றும் மாத்திரைகள் இல்லாமல் நீங்கள் இயற்கையான, ஆழ்ந்த, இனிமையான தூக்கத்தை பெறப்போகிறீர்கள். உங்கள் தசைகளில் உள்ள இறுக்கம், கழுத்து வலி, முதுகுவலி அனைத்தும் நீங்கி உடல் பஞ்சு போல இலகுவாகிறது. ரபேலின் பச்சை நிற ஒளி உங்களை முழுமையாகச் சூழ்ந்து கொள்கிறது. மன உளைச்சலால் ஏற்பட்ட உங்கள் முடி கொட்டுதல், முகத்தில் உள்ள சுருக்கங்கள், கண்களுக்கு கீழே உள்ள கருவளையங்கள் அனைத்தும் மறைந்து உங்கள் முகம் தேவதூதனைப் போல பிரகாசிக்கப் போகிறது. உங்கள் உள்ளுறுப்புகள் அனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றன. எப்பாத்தா, உங்கள் உடலின் ஒவ்வொரு துவாரமும் ஒவ்வொரு நாடியும் தெய்வீக ஆற்றலால் திறக்கப்பட்டு பிரபஞ்சத்தின் நற்குணங்களை உள்வாங்குகின்றன. நீங்கள் காலையில் கண் விழிக்கும்போது மாபெரும் புத்துணர்ச்சியுடனும் அளவற்ற ஆற்றலுடனும் ஒரு புதிய மனிதனாக விழித்தெழுவீர்கள். இன்றைய இரவு உங்கள் வாழ்க்கையின் மிக அமைதியான இரவாக இருக்கப் போகிறது. நான் பிரகடனப்படுத்துகிறேன், எல்லாம் முடிந்தது. அதிதூதர் மைக்கேல் உங்கள் எதிரிகளை அழித்துவிட்டார். அதிதூதர் கேப்ரியல் உங்கள் செல்வத்தின் கதவுகளை திறந்துவிட்டார். அதிதூதர் ரபேல் உங்கள் உடலையும் மனதையும் குணப்படுத்திவிட்டார். இருள் அகன்று விட்டது. ஒளி பிறந்துவிட்டது. ஆட்டுக்குட்டியானவரின் விலையுயர்ந்த இரத்தத்தால் நீங்கள் இப்போது முத்திரையிடப்படுகிறீர்கள். இந்த முத்திரையை எந்த உலக சக்தியாலும் உடைக்க முடியாது. நீங்கள் இப்போது முழுமையான பாதுகாப்பில், அளவற்ற வளத்தில், பரிபூரண ஆரோக்கியத்தில் இருக்கிறீர்கள். உங்கள் முந்தைய வேதனைகள் எல்லாம் ஒரு கெட்ட கனவைப் போல மறைந்துவிட்டன. இது ஒரு புதிய ஆரம்பம். இது வெற்றியின் பிரகடனம். நான் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன், எப்பாத்தா, எப்பாத்தா, எப்பாத்தா. உங்கள் வாழ்க்கைக்கான பரலோகத்தின் ஆணை இப்போது எழுதப்பட்டுவிட்டது. இன்று முதல் நீங்கள் தூங்கும் ஒவ்வொரு இரவும் தேவதூதர்களின் மடியில் உறங்குவதைப் போல இருக்கும். நீங்கள் விழிக்கும் ஒவ்வொரு காலையும் அற்புதங்களின் தொடக்கமாக இருக்கும். 333 என்னும் தெய்வீக சக்கரம் சுழலத் தொடங்கிவிட்டது. வெற்றி நிச்சயம், விடுதலை நிச்சயம், அமைதி நிச்சயம். இந்த மாபெரும் சக்தியை உங்கள் ஆத்மா இப்போது முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். மாபெரும் அற்புதம் ஏற்கனவே உங்கள் வழியில் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இதை நம்புகிறீர்களா? உங்கள் விசுவாசம் உங்களை காப்பாற்றிவிட்டது. இந்த மாபெரும் பிரார்த்தனை சங்கிலியை துண்டிக்க வேண்டாம். இது ஒரு கருணையின் செயல். உங்கள் குடும்பத்தினருக்கும், தூக்கமின்மையாலும் கடனாலும் தவிக்கும் உங்கள் நண்பர்களுக்கும், குறைந்தபட்சம் 3 பேருக்காவது இந்த காணொளியை உடனே பகிர்ந்து கொள்ளுங்கள்.
உங்கள் ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்த கருத்துப் பகுதியில் நான் இந்த விடுதலையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று எழுதி உங்கள் கோரிக்கையை பதியுங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.